ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் 6 இந்த வீடியோவில் சிவிங் மிஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவிங் மிஷின் இப்போ தான் நீங்கள் மிஷினே வாங்குறீங்கன்னா பேசிக் பெடல் மிஷின் வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்குது, ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னா இந்த மாதிரி டேபிள் டாப் மிஷின் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நான் வச்சிருக்கேன் இண்டஸ்ட்ரியல் மிஷின் ஜூக்கி. இந்த மிஷின் உங்களுக்கு நீங்க 2 கேட்டகரி ஆளுங்களும் வாங்கிக்கலாம். எனக்கு மட்டும் நான் எப்பவுமே தைச்சுப்பேன், எனக்கு மட்டும் நான் தைச்சுக்கிறேன், அப்படி வெளியில கொடுக்கலனாலும் இந்த மிஷின் நீங்க அஃபோர்ட் பண்ணிக்கலாம். இல்ல நான் வெளிய ஆளுக்கெல்லாம் ஸ்டிச் பண்றேன் அப்படின்னாலும் இந்த மிஷின் தாராளமா வாங்கிக்கலாம். உங்களுக்கு இது நல்ல லைஃப் கொடுக்கும். இந்த மிஷினோட பார்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். என்கிட்ட பெடல் மிஷின் கிடையாது, ஸோ அதோட பார்ட்ஸ் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் இந்த ஜுக்கி மிஷின் பத்தி பார்ட்ஸ் சொல்றேன். இது த்ரெட் ஹோல்டர். இந்த 2 ஸ்பூல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது த்ரெட் ஹோல்டர். இந்த இடம் இருக்குல்ல, அது த்ரெட் ஸ்பூல். இது ஒரு த்ரெட் கைடு. இண்டஸ்ட்ரியல் மிஷின் பொறுத்த வரைக்கும் நிறைய த்ரெட் கைடு வரும், அதை நீங்க பாத்துக்கோங்க. இது ஒரு த்ரெட் கைடு. அப்படியே கீழே போனீங்கன்னா இது த்ரெட் டென்ஷன். நம்ம ஸ்டிச்சஸ் ஸ்பீடா நூல் லூஸா வரணுமா டைட்டா வரணுமான்றது இதை வச்சுதான் பேஸ் பண்ணி இருக்கு. அப்புறம் இது ஒரு த்ரெட் கைடு. இந்த பக்கமும் ஒரு த்ரெட் கைடு இருக்கும், 2 பக்கமும் ஒரு த்ரெட் கைட்ஸ் இருக்கும். அண்ட் இது டேக் அப்பர் லிவர்ன்னு சொல்லுவாங்க, அப்பர் லிவர். இதுல த்ரெட் போட்டீங்கன்னா இது மிஷின் ரன் ஆகும்போது கீழே மேல போயிட்டு வரும். அண்ட் இது ப்ரெஷர் ஃபுட். அது கீழே பல்லு மாதிரி இருக்குல்ல, அது ஃபீட் டாக். ஃபீட் டாக்னா அதுதான் நம்ம துணியை தள்ளும். மேல ஸ்க்ரூ மாதிரி இருக்குல்ல, இதுதான் ப்ரெஷர் ஃபுட்டோட டென்ஷன். ப்ரெஷர் ஃபுட் நம்ம துணி ஸ்மூத்தா தள்ளணுமா கம்மியா தள்ளணுமான்னு இதோட டென்ஷனை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். இது ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டர். இதை மேல தூக்குனீங்கன்னா நம்ம ப்ரெஷர் ஃபுட் மேல லிஃப்ட் ஆகும், கீழே இறக்குனீங்கன்னா கீழே ஆயிடும். இந்த மிஷின்ல அவ்வளவா தெரியாது. இது எதுக்கு யூஸ் ஆகணும்னா ப்ரெஷர் ஃபுட் சேஞ்ச் பண்ணும் போது இதை மேல தூக்கி பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதோ இந்த பின்னாடி ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, இது எதுக்குன்னா நீங்க இந்த பாடியை தூக்கும் போது இது ஹோல்ட் பண்ணிக்கும், அதுக்குதான் அது. இப்ப இந்த மிஷினை இப்படியே தூக்கணும்னா உள்ள ஆயில் ஊற்றும். இந்த ஆயில் கேன் மாதிரி இருக்கும், இங்க ஆயில் ஊற்றி வச்சுப்போம், பெர்மனண்டா இருக்கும். நம்ம கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சுப்போம். பாபின் ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் பாபின் ஃபிக்ஸ் பண்ற பிளேஸ். இது ஆன்வில். இது ஃபுல் எலக்ட்ரிக்கல் மிஷின் தான். நீங்க கரண்ட் போனாலும் எந்த பெடலும் பண்ண. இது ஆயில் ஃப்ளோ. நம்ம தைக்கும் போது இது வழியா ஆயில் தெறிக்கும். அப்படி தெரிச்சாதான் ஆயில் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இந்த சைட்ல பாபின்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். இது பாபின் மைண்டர். இந்த செட்டபிட்ல இது பாபின் மைண்டர். இதை நீங்க இப்படி புல் பண்ணி பாபினை வச்சுட்டு புல் பண்ணீங்கன்னா பாபின் மைண்ட் ஆகும். இந்த இங்க இருக்குல்ல, இது ரிவர்ஸ் கேர். இந்த ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, இது ரிவர்ஸ் கேர். இது பிரஸ் பண்ணீங்கன்னா ரிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆகும். இது இல்ல, இந்த ரெகுலேட்டர் ஸ்டிச்சஸ் லென்த் 5, 4 நீங்க ஸ்டிச்சஸ் வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரே ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சஸும் மாத்திக்கலாம். 5 வச்சா கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டிச்சஸ் வரும், 4னா அதை விட கம்மி வரும், 3 தான் நார்மலா நான் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன் 3ல. அப்புறம் 2னா 3யை விட கொஞ்சம் கம்மி வரும், 1னா ரொம்ப மைன்யூட் வரும், 0 வராது. ஸோ 1னா ரொம்ப மைன்யூட்டா வரும். இது பவர் ஆன் பண்றது ஆஃப் பண்றது. மைனஸ் ப்ரெஸ் பண்ணா கம்மியாயிட்டே வரும், பிளஸ் ப்ரெஸ் பண்ணா அதிகமா போயிட்டே இருக்கும். 200ல இருந்து 5000 வரைக்கும் இருக்கு. எந்த லெவல் ஆஃப் ஸ்பீடு உங்களுக்கு வேணுமோ அதை வச்சுட்டு எஸ் அப்படின்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணா அந்த ஸ்பீடு லாக் ஆயிடும். நான் யூஸ்வலா 2500ல இருந்து 3000 அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். இன்கேஸ் பேண்ட் இந்த மாதிரி ரேர் கேசஸ்ல தான் 3500, இல்லைன்னா 2000ல இருந்து 2500 வரைக்கும் நான் வச்சுப்பேன். இது நீ லிஃப்டர். இந்த நீ லிஃப்டர் எதுக்குன்னா நம்ம இப்படி தள்ளும் போது இந்த ப்ரெஷர் ஃபுட் மேல தூக்குறது கீழே இறங்குறது இந்த மாதிரி பண்றதெல்லாம் இந்த நீ லிஃப்டர் வச்சுதான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பெடல் ப்ரெஸ் பண்ணோம்னா யூஸ்வலா நார்மல் பெடல் மேல ப்ரெஸ் பண்ணா கீழே போகும் வரும், அந்த மாதிரி இருக்கும். பின் பக்கம் பாத்தீங்கன்னா மோட்டர் இருக்கு.
அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த மிஷின் பத்தி. பாபின் எப்படி வைண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த த்ரெட் ஹோல்டர்ல த்ரெட்டை போட்டுட்டு அந்த ஹோல் வழியா த்ரெட்டை உள்ள வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் இருக்குல்ல, அதை வந்து உள்ள அப்படியே சுத்தி மேல இருந்து அப்படி கீழே சுத்தி எடுத்துட்டு வந்துடுங்க. இப்போ நான் காமிக்கிறேன்ல அதே மாதிரி சுத்தி எடுத்துட்டு வந்துட்டு இந்த ஹோல்டர்ல பாபினை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த த்ரெட்டை ஒரு சுத்து சுத்திக்கோங்க. சுத்திட்டு இப்போ இந்த இது இருக்குல்ல அதை வந்து ஒரு புல் பண்ணிக்கும், ஒரு தள்ளிக்கும். தள்ளினோடனே ஸ்கூட்டரை ப்ரெஸ் பண்ணுங்க, அதுவே அழகா சுத்திக்கும். நம்ம வந்து தைக்கும் போது கூட இந்த மாதிரி சைட்ல போட்டு நம்ம சுத்தி எடுத்துக்கலாம். இப்போ பாபின் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். த்ரெட் வந்து இந்த சைடா வர மாதிரி வச்சுட்டு பாபின் உள்ள நாக் பண்றோம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் மாதிரி தெரியும், அது வழியா விட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு வரணும். அது வழியா விட்டு இந்த மாதிரி சைட்ல எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்துட்டு இந்த இதுல கரெக்டா அந்த ஹோல் ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி, கரெக்டா அந்த நாப் ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி வச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும், கிளிக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். இப்ப எடுக்கும் போது அது மேல வந்து ஒரு கொம்பு மாதிரி இருக்குல்ல, ஒரு சின்ன லிஃப்டர் மாதிரி இருக்கும், அந்த பாபின் கேஸ்ல லிஃப்டர், அது மெதுவா இழுத்தீங்கன்னா அழகா ஸ்மூத்தா வெளியில வந்துடும். இப்ப த்ரெட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் த்ரெட் ஹோல்டர்ல த்ரெட் போத்துக்கிட்டு வந்துருங்க. அப்புறம் இந்த த்ரெட் ஸ்பூல்ல ஃபர்ஸ்ட் ஹோல்ல வந்து த்ரெட் போட்டுக்கணும். எடுத்துட்டு நம்ம எந்த டைரக்ஷன்ல வந்து த்ரெட்டை இன்சர்ட் பண்ணுமோ அதே டைரக்ஷன்ல செகண்ட் ஹோல்லையும் இன்சர்ட் பண்ணணும். அதே மாதிரிதான் இந்த கையிலயும் ஃபர்ஸ்ட் ஹோல் கோக்குறோம், அப்படியே நூல் எடுத்து வந்து மறுபடியும் எந்த பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் கோத்தோமோ அதே பொசிஷன்ல ரெண்டாவது ஹோல்லையும் கோக்குறோம். அப்புறம் இந்த டென்ஷன் டிஸ்க்ல வந்து ஒரு சுத்திட்டு இந்த கைடு வழியா எடுத்துட்டு வரோம். அந்த அப்பர் லிவர்ல ஒரு த்ரெட் கோத்துட்டு அப்புறம் இந்த கைட்ல கொடுக்கும். அப்புறம் நேரா ஊசியில வந்து த்ரெட் கோத்தீங்கன்னா கம்ப்ளீட்டட். அவ்வளவுதான் இந்த சீவிங் மிஷின் பார்ட்ஸ் அண்ட் த்ரெட்டிங். அடுத்த ஒரு டுட்டோரியல்ல பார்க்கலாம். பாய்.